அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த பதிவு புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய முதல் சனிக்கிழமைக்கான பதிவு. நாளைக்கு செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி புரட்டாசி மாசத்தோட முதல் சனிக்கிழமை. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நிலைவாசல்ல இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சாலே போதும், திடீர் பணவரவும் அதிர்ஷ்டமும் உங்கள் வீட்டு கதவை தட்டுன்னே சொல்லலாம். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு சனிக்கிழமை. இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாள் தான் இந்த சனிக்கிழமை. நாளைக்கு இருக்கக்கூடிய சனிக்கிழமை புரட்டாசி மாதத்தோட சனிக்கிழமை. புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள்னே சொல்லலாம். அந்த வகையில் நாளைய நாளில் செய்ய வேண்டிய 2 அற்புதமான பரிகாரங்களை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல்ல நிலைவாசல் பரிகாரம் என்னன்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த நிலைவாசல் பரிகாரத்தை சுத்தமாக இருக்கிறவங்க மட்டும் செய்யுங்க. மற்றவங்க அடுத்த வாரம் வரக்கூடிய சனிக்கிழமை நாளில் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். புரட்டாசி மாதம் முடியறதுக்குள்ள ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை செஞ்சால் கூட போதுமானது. அற்புதமான பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். பெருமாளோட மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பரிகாரத்தை, அதாவது நிலைவாசல் பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையில் 9 மணியில் இருந்து 10 மணி 30 நிமிடங்கள் வரைக்கும் நமக்கு ராகு கால நேரம் இருக்குது. அதனால் அந்த நேரத்தை தவிர்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் 9 மணிக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்கிறது நல்லது. இப்படி காலை நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க சாயங்காலம் 5 மணியில் இருந்து 6 மணி 30 நிமிடங்களுக்குள்ளே இந்த பரிகாரத்தை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே இந்த பரிகாரத்தை செய்கிறது உங்களுக்கு கை மேலே பலனை கொடுக்கும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிலைவாசல் கதவுல கட்டி வைக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த முடிச்சை பற்றி தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதனால் இந்த முடிச்சை தயார் பண்ணுறதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு காட்டன் துணி தேவைப்படும். வெள்ளை நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. அடுத்ததா பெருமாளுக்கு உகந்த துளசி இலைகள் நமக்கு தேவைப்படும். ஒரு 4-5 இலைகள் இருந்தால் கூட போதுமானது. உங்கள் வீட்டில் துளசி செடி இருக்குன்னா அப்படியே ஒரு கொத்தா துளசி இலைகளை பறித்து கூட நீங்கள் வைக்கலாம். எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் நமக்கு தேவை கிடையாது. இந்த துளசி இலைகள் நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட பரிபூரணமான அருளும் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அடுத்ததான் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் ஏலக்காய். இந்த ஏலக்காயில் மகாலட்சுமி தாயார் வாசம் செய்கிறாங்க. இந்த ஏலக்காய் வாசம் வீசக்கூடிய இடத்துல பெருமாளும் மகாலட்சுமி தாயாரும் நிரந்தர வாசம் செய்வாங்க. இந்த ஏலக்காய் வாசத்துக்கே மகாலட்சுமி தாயார் நம்ம வீடு தேடி வருவாங்கன்னே சொல்லலாம். இந்த ஏலக்காய் பெருமாளுக்கும் உகந்தது. சனிக்கிழமை நாளில் ஏலக்காயை பயன்படுத்தி நம்ம செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அற்புதமான பணவசியத்தை நமக்கு உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கும். 3 ஏலக்காய், அதாவது விதைகள் கீழே விழாத மாதிரி விரிசல் இல்லாத ஏலக்காயா பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக நமக்கு பச்சை கற்பூரம் தேவைப்படும். இந்த பச்சை கற்பூரம் இருக்கக்கூடிய இடத்துல எதிர்மறை சக்திகள் எதுவுமே தங்காது. பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்தது இந்த பச்சை கற்பூரம். நல்ல நேர்மறை ஆற்றலை நமக்கு இந்த பச்சை கற்பூரம் ஈர்த்து கொடுக்கும். இந்த 3 பொருட்கள் மட்டும்தான், அதாவது துணியோடு சேர்த்திங்கன்னா 4 பொருட்கள் மட்டும்தான் நமக்கு இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள். இப்போது நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் பூஜை அறையில் எப்பயும் போல் விளக்கேற்றி வச்சுக்கோங்க. இப்போ உங்கள் பூஜை அறைக்கு முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்போ நான் சொன்ன பொருட்களை துணியில் வச்சு முடிச்சா கட்டிக்கோங்க. அதாவது நீங்கள் எடுத்து வச்சுருக்கக்கூடிய வெள்ளை நிற துணி, அப்படி இல்லைன்னா மஞ்சள் நிற துணியில் ஏலக்காய், துளசி இலைகள், பச்சை கற்பூரம், ஒரு சின்ன துண்டு, இது 3ஐயும் வச்சு ஒரு முடிச்சா கட்டிக்கோங்க. இந்த முடிச்சை உங்கள் 2 உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு
உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்கள் வீட்டில் பணவரவு ஏற்படணும், பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கணும், அதே மாதிரி அதிர்ஷ்டம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை உங்களால் எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிட்டு இந்த முடிச்சை எடுத்துக்கொண்டு போய் உங்கள் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் நீங்கள் கட்டி விட்டுருங்க. நீங்கள் ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லும் போதும் அந்த முடிச்சு உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் வலது பக்கமோ இடது பக்கமோ, அதாவது மெயின் டோருக்கு வெளிப்பக்கத்தில் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் இப்படி எங்கே வேணாலும் இந்த முடிச்சை நீங்கள் கட்டி வைக்கலாம். இந்த புரட்டாசி மாதம் ஃபுல்லாகவே இந்த முடிச்சு அதே இடத்துல இருக்கட்டும். புரட்டாசி மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த முடிச்சை எடுத்து கால்படாத இடத்துல ஓரமாக தூக்கி போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஓடுகின்ற நீர்நிலைகளில் விட்டுருங்க. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பிக்கையோட நாளைய நாளில் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக பேர் அதிர்ஷ்டமும் பெரும் செல்வமும் உங்கள் வீடு தேடி வரும்னே சொல்லலாம். சரி, அடுத்ததா நாம் கேட்ட வரம் கிடைக்கிறதுக்கு நாளைய நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் செய்யலாம், எந்த இடத்துலேருந்து வேணாலும் செய்யலாம். அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். அதே மாதிரி பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம், பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். நாளைய நாளில் நான்வெஜ் சாப்பிட்ருந்தீங்கன்னாலும் செய்யலாம். பொதுவாக புரட்டாசி மாசத்தில் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த பரிகாரத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், ஆஃபீஸில் இருந்தும் செய்யலாம், உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்தும் செய்யலாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. இந்த பரிகாரத்தை நாளைக்கு எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் செய்யலாம். முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு காலையில் எந்திரிச்சு குளித்ததுக்கப்புறமா நீங்கள் செய்யறது நல்லது. அதாவது நாளைய நாளில் எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பெஸ்ட்டான டைம் நாளைக்கு காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் செய்யறது. சரி, இப்போது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம் கையில் எழுத வேண்டிய பரிகாரத்தை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால் எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென் இதில் ஏதாவது ஒன்று தேவைப்படும். ரெட் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைனா க்ரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் உங்களுக்காகவும் செய்யலாம், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் செய்யலாம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த வேண்டுதல் இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஆனால் குறிப்பிட்ட முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை செய்யணும். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்தில் உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுக்கப்புறமா உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் கிட்டையும் மகாலட்சுமி தாயார்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு வேண்டுதலை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இப்போ நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கிற மாதிரி ஏஞ்சல் நம்பரை, அதாவது மாஸ்டர் ஏஞ்சல் நம்பரை உங்கள் இடது கையில் மணிக்கட்டு பகுதியில் லெஃப்ட் ஹேண்டில் வாட்ச் கட்டக்கூடிய இடத்துல எழுதிக்கோங்க. அந்த ஏஞ்சல் நம்பர் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 1176 இதுதான் அந்த ஏஞ்சல் நம்பர். இந்த ஏஞ்சல் நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி மற்ற ஏஞ்சல் நம்பரை காட்டிலும் இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ரிசல்ட்டை கொடுக்கறனால தான், பவர்ஃபுல்லான நம்பராக இருக்கிறனால தான் இதை மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர்னு நம்ம சொல்கிறோம். இந்த 1176ங்கிற ஏஞ்சல் நம்பரை உங்கள் கையில் எழுதிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை உங்கள் மனசுக்குள்ளே நிலைநிறுத்தி ஒரு 5 நிமிஷம் 1176 இந்த நம்பரை பொறுமையாக நிறுத்தி நிதானமாக சொல்லுங்கள். தமிழ்லையும் இந்த நம்பரை சொல்லலாம், இங்கிலீஷ்லையும் சொல்லலாம். ஆனால் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், ஒவ்வொரு நம்பரையும் தனித்தனியாக சொல்லணும். 1176 அப்படி இல்லைன்னா 1176 இப்படி தான் சொல்லணும். 1176 1176 இந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குது. இவ்வளவு தான் இந்த பரிகாரம். நம்பரை கையில் எழுதிக்கிட்டு உங்கள் வேண்டுதலை மனசுக்குள்ளே நிலைநிறுத்திக்கிட்டு அந்த நம்பரை பார்த்துக்கிட்டே நீங்கள் 1176ங்கிற நம்பரை 5 நிமிஷம் சொல்லுங்கள். இப்படி சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. வேலை செய்யும் போது நீங்கள் கையில் எழுதி வச்சுருக்கக்கூடிய இந்த நம்பர் அழிஞ்சிருச்சுன்னா பரவாயில்ல, திரும்பியும் எழுதி வைங்க.
நாளைய நாளில் எத்தனை முறை வேணாலும் இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதி வைக்கலாம். ஆனால் நாளைய நாள் ஃபுல்லாகவே இந்த நம்பர் உங்கள் கையில் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. மறக்காமல் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த நம்பரை உங்கள் கையில் எழுதிக்கிட்டு நீங்கள் தூங்குங்க. எந்தளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரத்தை செய்கிறீங்களோ அந்தளவுக்கு உடனடியாக நீங்கள் கேட்ட வரம் கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.